ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். மீனா வந்து அவங்க அத்தைக்கு டீ கொடுக்குறாங்க. அவங்க அத்தை டீ இங்க வைக்கிற எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அத்தையும் எடுத்து குடிக்கிறாங்க. இரு நில்லுடி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீனா என்னாச்சு அத்தைன்னு கேக்குறாங்க. நான் டீ கேட்டேன், நீ காஃபி எடுத்துட்டு வந்து தர அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா இல்ல அத்தை, நான் டீ தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அத்தையும் ரோகிணியை கூப்பிட்டு குடிச்சு பார்க்க சொல்றாங்க. ரோகிணியும் குடிச்சு பார்த்துட்டு இல்ல மீனா இது காஃபி தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இருங்க அத்தை, நான் போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. ஆனா அவங்க அத்தை எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எதுவுமே குப்பையில ஊத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, உங்க புருஷன் எவ்வளவு நல்ல வேலை பார்த்திருக்காரு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட மீனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி நீங்க என்கிட்டயே மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மீனா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு மீனாவே கேக்குறாங்க, என்னாச்சு ஸ்ருதி, என்ன நான் மறைக்கிறேன், நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, முத்து பார்த்த வேலை இப்ப எவ்வளவு வைரல் ஆகுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து கழுத்துல மாலையோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இரு ஸ்ருதி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நான் கார்ல ஒரு லேடி ஏத்திட்டு போனப்பா, அவங்க மாசமா இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச அக்காங்க இருக்க மார்க்கெட் அவங்க எல்லாரும் பிரசவம் பார்த்து நல்ல குழந்தை பெத்து எடுத்துட்டாங்க. என் கையில குழந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கப்பா. நான் இன்னைக்கு எவ்வளவு நல்ல வேலை பார்த்திருக்கேன் பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. அண்ணாமலையும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு மனோ சொல்றாரு, கன்சீவ் ஆன லேடியை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டுமோ மார்க்கெட்டு கூட்டுமோ இருக்கு, எதனா பிரச்சனைனா நீ பாத்துப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஸ்ருதியோ எவ்வளவு நல்ல வேலை பார்த்திருக்காரு, பாராட்ட மனசு வருது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து எல்லாருக்கும் ஸ்வீட் தராங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவோ எல்லார் வீட்லயும் குழந்தை பிறகுது, நம்ம வீட்ல ஒரு வாரிசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்துவும் இருமா நாங்க பொறுமையா பெத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே மனோ சொல்றாரு, நாங்க தானே முதல்ல, நாங்க தான் முதல்ல பெத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க அத்தையும் ஆமா முதல்ல ரோகிணி தான் குழந்தை பெத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த மீனா கையில இந்த பாத்திரம் கீழே போட்டுறாங்க. இதை பார்த்து அவங்க அத்தையும் வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து எங்களுக்கு ஒன்றும் வயிற்று எரிச்சல்லாம் இல்ல, உங்களுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி முதல்ல குழந்தை பெத்துக்கணும்னு சொன்ன உடனே அவ பாத்திரத்தை கீழே போட்டா அப்ப வயிற்றுச்சல் தானே அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. அதை கேட்ட முத்து எங்களுக்கு வீடு காட்டணும், கார் வாங்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, நாங்க இவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பெத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அத்தையும் ஆமா 50 வயசுல பெத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் 50 வயசுல பெத்துக்கிறோமோ 60 வயசுல பெத்துக்கிறோமோ நாங்க பெத்துக்கிறோம், உங்க வேலையை பாருங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்து மீனாவை பார்த்து கேக்குறாரு, என்ன ஆச்சு மீனா, ஏன் மூஞ்சி எல்லாம் டல்லா இருக்கு, காலையில இருந்தே ஒன்னு நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா ஒண்ணும் இல்லைங்க, வேலை அதிகமா இருக்குல்ல அதனாலதான் அப்படி இருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்றாங்க. உடனே முத்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா சமையல் பண்ணலாம் சமையல் ரூம்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்ருதி வராங்க. இந்த மாதிரி முத்து பண்ண வேலை எவ்வளவு வைரல் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறாங்க. அதுக்கு மீனா ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஸ்ருதி என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, எதுக்கு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி கேக்குறாங்க, முத்து உங்களை அடிச்சிட்டாரா, இருங்க நான் போய் அவரை கேட்கறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்த மீனா இங்க வாங்க ஸ்ருதி ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஸ்ருதி, இது பெரிய விஷயம், நீங்க யாருக்குன்னா சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல நான் போய் முத்து கிட்ட கேட்கவான்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதை கேட்ட மீனாவும் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அந்த இடத்துக்கு ரோகிணி வந்தாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா செக்அப்க்கு வந்திருப்பாங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணி வந்தது செகண்ட் கன்சீவ் கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.